எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்க்கும் இருக்க தொகுதியானது மதுரவாயல் தொகுதி. இந்த மதுரவாயல் தொகுதி பற்றிய ஒரு முழு அலசலாகத்தான் இது இருக்க போகிறது. இதை பற்றி விரிவாக பேச வம்சி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை பற்றி சொல்லுங்க. குறிப்பா அங்க கடந்த கால நிலவரங்கள் எப்படி இருந்திருக்கு, இதை பத்தி சொல்லுங்க. ஸோ மதுரவாயல் சட்டமன்ற தொகுதின்றது இப்போ நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிக்குள்ள வரோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அர்பன் கான்ஸ்டிடுவன்சி தான் இது. மதுரவாயல், போரூர், அங்கே இருக்கிற அந்த ஏரியா, வானகரம், அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள். இது வந்து 2008 டீலிமிட்டேஷன் பிறகு இந்த தொகுதி வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்திருக்கு. 3 முறை தேர்தல் நடந்தது. 2 முறை அதிமுக கூட்டணியும், ஒரு முறை அதிமுக ஜெயிச்சும், இப்போ 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஓகே, இந்த தொகுதி பொறுத்தவரை என்னன்னா, இப்போ 2021 நம்ம ரிசல்ட் எடுத்து பார்த்தா வச்சுக்கோங்க, திமுக வேட்பாளர் திரு கணபதி அவர்கள் 44% ஓட்டு வச்சு ஜெயிச்சிருக்காரு. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு பெஞ்சமின் அவர்கள் ஒரு 32% ஓட்டு எடுத்து 2000 இருக்காரு. அப்புறம் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த பத்மபிரியா அவர்கள், அவங்க வந்து 12% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஒரு 7% எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த தொகுதியில நம்ம 2016 வரைக்கிட்ட ட்ரெண்ட் எப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திமுகவோட ஓட்டுன்றது 16ல் 91,000 எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த அணி கொஞ்சம் பெருசான 1,35,000, 1,21,000 2021, 24 1,24,000. ஸோ ஒரு 20,000 30,000 தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழே வந்திருக்கு. அது வந்து அந்த ஒரு ஆன்டி பிஜேபி, அதுலேயே வந்து அந்த பிஜேபி மைண்ட் செட்டில் இருக்க ஓட்ஸ் கொஞ்சம் நிறையவே இங்கே வந்திருக்குன்னு நம்ம கருதலாம். இப்போ அதிமுகவை பொறுத்தவரை 2016ல் 99,000, 19 47,000, 21 89,000, மறுபடியும் 24ல் 46,000. இப்போ நம்ம 2019 அது பாமக போட்டியிடும்போது 47,000 தான் எடுத்திருக்காங்க. இது 24ல் வந்து தினைக்கும் அதிமுக நேரடியாக போட்டியிடும் போது 46,000. இது இதாக இருக்கு. ஆனாலும் 21ல் கிடைச்ச 89,000 ஓட்டு சிக்னிஃபிகண்டா பார்க்கணும். என்னன்னா, பெரும்பாலும் இந்த அமைச்சர்கள் இருக்கிற சிட்டிங் மினிஸ்டர்ஸ்க்கு தொகுதியில் நல்லாவே கொஞ்சம் அந்த கட்சிகள் ஓட்டு எடுக்கும். ஏன்னா அந்த அமைச்சர்கள் வந்து தொகுதிக்கு ஏதோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட ரிசோர்சஸ் நிறைய இருக்குன்றதால நிறைய அதில் ஓட்டு நல்லா வரும். இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ திரு பெஞ்சமின் அவர்கள் வந்து கொஞ்சம் ரிசோர்ஸ்ஃபுல் ஒரு லீடராக இருந்தாங்க, லோக்கல் அமைச்சராக இருந்தாங்க. போன வாட்டியே வந்து அவங்க 19 to 21 நல்லாவே அவங்க ஓட் ஜம்ப் இருக்கு. பட் இன்சபிஷியண்டா இருந்திருக்கு. ஏன்னா திமுக சைட்ல ஒரு பக்கம் நல்ல ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் இருந்தால் பெரிய இன்சபிஷியண்டா இருக்கு. என்னன்னா, அதிமுக ஓட்டு 16 to 19 நம்ம எடுத்து வச்சுக்கோங்களேன். மக்கள் நீதி மையத்துக்கு பெரிய அளவு சுழிச்சு. மக்கள் நீதி மையம் 12% எடுத்திருக்காங்க இந்த தொகுதியில பத்மபிரியா அவர்கள். இந்த நாம் தமிழரும் நம்ம மற்ற எல்லா தொகுதியிலும் இருக்கும்போது இதுல வந்து ஒரு ஸ்டெடி க்ரோத் நம்ம பார்த்தோம்னா 2014 6,000, 19ல் 15,000, 21ல் 21,000, 24ல் 26,000. ஸோ ஸ்டெடி க்ரோத் எங்க இருக்கு. ஸோ நாம் தமிழரும் கொஞ்சம் இருக்கு. இப்போ நம்ம என்ன இங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2024 தேர்தல் முடிவில் திமுக அணி 52,000 எடுத்திருக்கு. அதாவது 21ல் நீங்க எடுத்த ஓட்டோட 8,000 ஓட்டு கூடுதலாக, 8% ஓட்டு கூடுதலாக எடுத்திருக்கு. இந்த 8% எங்க இருந்து வந்திருக்குன்னா, அதிமுக அணியிலிருந்து வந்ததுன்னா இல்லை, அதிமுக 32% எடுத்திருக்காங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி சேர்த்து 35% வந்திருக்காங்க. அப்பன்னா அந்த பத்மபிரியா எடுத்த அந்த 12% ஓட்டுல வந்து பெரும்பாலும் வந்து எங்க திமுக ஷிஃப்ட் இருக்கு. அவங்க அப்புறம் கொஞ்சம் சில வந்து நாம் தமிழருக்கும் இங்க பாஜக அணிக்கும் ஷிஃப்ட் இருக்கு. இந்த 8% ஓட்டு எந்த அளவுக்கு இவங்களோட ஸ்டிக் ஆன் நிற்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். இந்த 8% ஓட்டு எங்க மறுபடியும் போகும்? இது நாம் தமிழர் போகுமா, இல்ல விஜய் போகுமான்றதுதான் இப்போ பெரிய பெரிய கொஸ்டின். என்னதான் இது பிளஸ் இதை தாண்டியும் ஓட் ஸ்விங் இருக்குதா? ஏன்னா 21க்கு அப்புறம் கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சியும் கொஞ்சம் இருந்திருக்கு. நீங்க இந்த தொகுதியில 2015 36% எடுத்திருக்காங்க. இதுல 11ல் கூட 39% வந்திருக்காங்க. ஸோ அத்தனையும் பாமக வேட்பாளர் நிறுத்தி 39% திமுக எடுத்திருக்காங்கன்னா
அங்கே ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு இருக்கு. ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கேண்டிடேட் கொண்டு ஜெயிக்க வைக்கிற அளவு கெப்பாசிட்டி அங்கே திமுக இருக்கு. ஸோ அவங்க அரௌண்ட் 40% எடுத்தோம், இன்னும் ஒரு 4% ஓட்டு எடுத்தாலும் அந்த இறங்குற ஓட்டு 52 to 40 வரும்போது எந்த பக்கம் போகுதுன்றது தீர்மானம் தான். ஒருவேளை விஜய் இல்லை சீமான் அந்த ஓட்டு என்ன நல்லாவே ஸ்பிட் பண்ண வச்சுக்கோங்களேன், அது வந்து திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் உதவும். இல்லை திரு பெஞ்சமின் அவரோட கெப்பாசிட்டியில் அந்த ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாருன்னா இது அதிமுகவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கான்ஸ்டிடுவன்சியாக இருக்கும். விஜய் எப்படி இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இப்போ பத்மபிரியா நபர் வந்து அவங்க கமல் கட்சியில் ஒரு வேட்பாளர் தவிர அவங்களுக்கு பெரிய அறிமுகம் இல்லை. அவங்களே 12% வரும்போது விஜய் ஒரு நல்ல கேண்டிடேட்டை பொறுத்து புஷ் பண்ணும்போது அவர் கட்சிக்கும் இங்கே ஒரு 15-20% புஷ் வரும். நாம் தமிழ் வந்து இப்போ 24ல் 10% எடுத்திருக்காங்க. இப்போ 21ல் வந்து 7% தான். நாம் தமிழும் கொஞ்சம் ஸ்விங்காக இருக்கும். விஜய் கட்சி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதிமுக டிஃப்ரென்ஸுக்கு அந்த ஒரு எட்ஜில் அதிமுகவோட வெற்றி பெறலாம். இதில் வந்து நான் வந்து விஜயால் பெருசாக அதிமுக வாக்குகளை டேமேஜ் பண்ண முடியாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா பெஞ்சமின் கண்டிப்பாக ஒரு 35% அவர் பேஸாக வச்சுட்டு தான் அவர் வர்றாரு. அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஓட்ஸ் கொஞ்சம் கொண்டு வரும்போது இது வந்து ரொம்பவே டைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் பட்சத்தில் அதிமுகவுக்கு இந்த தொகுதி சாதகமாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். திரு பெஞ்சமின் அவர்கள் வந்து வெற்றி பெறலாம். திமுக இருக்கிறது கணேசனுக்கும் திமுக சேர்ந்த கணபதிக்கும் மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. நான் அந்த தொகுதியில வேற லீடர்ஸ்லாம் இருக்காங்க. பத்மபிரியாவே திரும்ப சீட் வாங்கலாம், அதெல்லாம் நமக்கு அது இல்ல. ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து திமுகவில் தான் இருக்காங்க. ஆமா, அதனால இப்ப எப்படின்னு தெரியல. கூட்டணி கட்சி கொடுக்கலாம். ஸோ அதுவும் திமுகவில் வந்து இந்த தொகுதியில் கொஞ்சம் நிறைய போட்டிகள் இருக்கும்போது அவங்க வந்து உள்ள கொஞ்சம் ஃபேக்ஷனிசம் உள்ள கொஞ்சம் நிறைய அது கூட ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இதையொட்டி எனக்கு ஒரு கேள்வி இருக்காது. என்னன்னா, ஒரு புதுமுக வேட்பாளர் அவங்க மக்கள் நீதி மய்யம் ஒரு கட்சி இருந்தாலுமே கூட 12% என்பது ஒரு பெரிய அளவான ஒரு ஓட்டு. நிச்சயமா அங்க ஏதாவது மாற்றத்தை விரும்புறாங்களா மக்கள்? அதான், அது ஒரு நகர்ப்புற பகுதி. நகர்ப்புற பகுதிகளில் வந்து ஒரு புது கட்சிகள் பெருசு ஸ்ட்ரக்சரே இல்லாட்டினா கூட யங்ஸ்டர்ஸ் மத்தி நல்லாவே இருக்கும். இப்போ 12% யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் எந்த பக்கம் போட்டு கொஞ்சம் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இருக்கு. அந்த ஓட்டு தான் கொஞ்சம் சீமானுக்கும் ஷிஃப்ட் 24 ஷிஃப்ட் 8 கொஞ்சம் வந்திருக்கு. இது வந்து நீங்க வந்து விஜய் தன்னோட கரிஸ்மா வச்சு கொஞ்சம் நல்ல கேண்டிடேட் போட்டுனா இன்னும் பெரிய அளவுல வந்து இருக்கு. இப்போவே நம்ம வந்து நீங்க இது வந்து மதுரவாயில், போரூர் அந்த பகுதிகளில் நிறைய விஜய் பேனர் அதெல்லாம் இப்போ பார்க்குறேன். விஜய்க்கு அந்த ஆட்களும் கொஞ்சம் இருக்காங்க. யார் வேட்பாளர்னு சரியா தெரியல, ஆனா விஜய்க்கு அங்க ஆட்கள் இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில வந்து அவங்க விஜய்க்கும் கொஞ்சம் ஓட்டு வரும். திமுக வந்து 2021-24 என்ன வித்தியாசம்னா 21ல் இவங்க திமுக கண்டெஸ்ட் பண்ணும்போது கவுன்சிலர்ஸ் கிடையாது. இப்ப கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அந்த கவுன்சிலர்ஸ் எப்படி அவங்க லோக்கல் போல் மேனேஜ்மெண்ட், பூத் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க, அதுவும் ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு டைட்டான கான்ஸ்டிடியூன்சி. எந்த பக்கம் போகணும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. விஜய் நல்லா ஓட்டு எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அது திமுக ஓட்டு தான் விஜய் பிரிப்பார் நான் நம்புறேன் இந்த தொகுதியில. அப்படி இருக்கும்போது நிச்சயமா பெஞ்சமினுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். பெஞ்சமின் வந்து ரொம்ப ஒரு குட் கேண்டிடேட். அந்த தொகுதியில் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. நிறைய விழாக்கள்ல பெஞ்சமின் போட்டோல பார்க்குது. நம்ம இது கூட நம்ம அதிமுக பொதுக்குழு எல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த வானகத்துல ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் பெருசா ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் அங்கே கட்சி நல்லா வச்சிருக்காங்க அந்த பகுதியில. ஸோ அதுலேயே பெஞ்சமினுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை பெஞ்சமின் நல்லா வெற்றி பெறும் பட்சத்தில் சும்மா அவர் பெரிய ஒரு இலாக்காலாம் மந்திரியாக வரலாம். அதனாலேயே கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஓட்டர்ஸ் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு டைட்டான கான்ஸ்டிடுவன்சி தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா மதுரவாயல் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பற்றி மிக தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு தொகுதியை பற்றி பேசலாம். நன்றி.